ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. இந்த காவி நிற மூட்டையை உங்கள் வீட்டில் நிலைவாசலில் நீங்கள் கட்டி தொங்க விடுறது மூலயமா உங்கள் குடும்பத்துக்கே நல்லது மட்டும் நடக்கும். பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று. இந்த நாளில் எல்லா சிவாலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு இரவு நேரத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதுவும் 4 கால பூஜைகள் நடக்கும். பல பேர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடை செய்கிறதுக்காகவும் பயன்படுத்திப்பாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க சிவபெருமானையே குலதெய்வமாக பாவித்து வழிபடுறதும் வழக்கமான ஒன்று தான். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வணங்குறதுக்காக 33 கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதா ஒரு ஐதீகம். அந்த சமயத்தில் நாமும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டா எல்லா தெய்வங்களோட அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதி தான் சிவராத்திரி. சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி. அது மகா மாதம், அதாவது மாசி மாதத்தில் வர்றதால இதை மகா சிவராத்திரின்னு அழைக்கிறோம். பொதுவாக இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வருடமும் பிப்ரவரி மாதத்துலேயோ மார்ச் மாதத்துலேயோ வரும். அதாவது குளிர்காலத்தோட இறுதியாகவும் கோடை காலத்தோட துவக்கமாகவும் இந்த மகா சிவராத்திரி அமையும் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமான் நினைத்து தியானம் செய்வதற்காக ஒரு அற்புதமான ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் மாதிரியான எல்லா புராணங்களையும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் திருத்தாண்டவம் நடனமாடி உலக உயிர்களை படைக்கிறது அப்புறம் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துறதா ஒரு ஐதீகமே இருக்குது. இப்படி மகா சிவராத்திரிக்கான புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10:18 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தசி திதி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ பிப்ரவரி 26ஆம் தேதி தான் நீங்கள் கண் விழிக்கணும். கோவிலில் சிவாலயங்களில் பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பூஜைகள் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6:30 மணி வரைக்கும் 4 கால பூஜைகள் நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடிஞ்சவங்க இரவு முழுக்க கண் விழித்து சிவநாமங்களை உச்சரித்து சிவனை தவிர வேற எந்த எண்ணங்களும் நினைவில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு நடத்துனீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே அமையும். சில பேருக்கு இரவு முழுக்க கண் விழிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு உடலோ நேரமோ ஒத்துழைக்காது. அதே மாதிரி 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்படி கலந்துக்க முடியாதவங்க, வழிபட முடியாதவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. இந்த 4 கால பூஜைகள் இருக்குல்ல, இந்த ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்கும். இல்லை இந்த 3ஆம் கால பூஜையை நிஷித்த கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த நேரத்தில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. அதாவது இரவு 12 மணிலேருந்து விடியற் காலை 3 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் 3ஆம் கால பூஜை. இதில் முதல் ஒரு 50 நிமிடங்கள் இருக்குல்ல, 12 மணிலேருந்து 12:50 வரைக்கும், இந்த 50 நிமிஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே வாரி வழங்கிடுவார். சரி, இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த ஒரு மூட்டையை நீங்கள் உங்கள் கையால் தயார் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் கட்டி தொங்க விடணும். இந்த மூட்டையை தயார் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் இயல்பாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுக்காக புதுசாக எந்த பொருளையும் வாங்கணும் கட்டாயம் கிடையாது. இதில் சில பொருட்கள் இருக்கலாம், சில பொருட்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே தயார் செய்து கூட மனநிறைவோடு இந்த மூட்டையை தயார் செஞ்சுக்கோங்க. ஆனால் கட்டாயம் இந்த மூட்டையை தயார் செய்வதற்கு உங்களுக்கு காவி நிற துணி தேவைப்படும். இந்த இடத்துல நாம் ஏன் காவி நிற துணியை பயன்படுத்துகிறோன்னா, சிவபெருமானுக்கு உரிய நிறங்கள்னு நிறைய இருக்குது. அதாவது சிவபெருமான் காவி நிற பிரியர், அதே மாதிரி வெண்மை பிரியர். இன்னொரு பக்கம் ஆழகால விஷத்தை உண்டதால நீலகண்டன்னு பெயரே இருக்குது. அதனால் சிவபெருமானுக்கு நீல நிறமும் உகந்த நிறம்தான். இந்த 3 நிறங்களில் தெய்வீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறம் காவி. சிவபெருமானுக்கு பிடிச்ச நிறங்களில் முக்கியமான ஒன்று இந்த காவி தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த காவி நிற துணி ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களோட உள்ளங்கை அளவுக்கு துணி இருந்தால் கூட போதும். இந்த மூட்டையை தயார் செய்யும் போது அது ஒரு எலுமிச்சை அளவுக்கு வந்தால் கூட போதும். காவி நிற துணிக்கு என்ன பண்ணலான்னா, கட்டாயம் உங்கள் வீடுகளில் காவி நிற வேட்டிகளோ இல்லை காவி துண்டோ இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடுமான அளவுக்கு பழசை பயன்படுத்தாமல் காவி துண்டு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த வழிபாட்டுக்கு ஏற்றதாக இருக்கும். சரி,
காவி நிற துணியை ஒரு பக்கம் எடுத்துட்டீங்க. அடுத்து இந்த மூட்டையில் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வைக்கணும்? சிவபெருமானுக்கு உகந்த பொருட்கள்னு நிறையா இருக்குது. அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் விபூதி எடுத்துக்கோங்க. விபூதினா திருநீர். திருநீர் எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு ஸ்பூன் அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமான பயன்பாடும் இருக்காது. பூஜை அறையில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே, அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு தட்டு மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த காவி நிற துணி இருக்குல்ல, அதை விரித்து வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் விபூதியை போடணும். அந்த விபூதின்னு சொல்லக்கூடிய திருநீரை அந்த காவி துணி மேலே போடும்போது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே அந்த விபூதியை வச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருளை வைக்கிறோம். அதுதான் சிவபெருமானோட இன்னொரு அடையாளமாக இருக்கக்கூடிய வில்வ இலை. வில்வ இலையோட மகிமைகளை பற்றி இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் பல வீடியோஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை விலகக்கூடியது, அதே மாதிரி நாம் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சக்கூடிய பாவங்களை விரட்டி அடிக்கக்கூடியது. பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை அர்ச்சனை பண்ணோன்னா நம்ம தோஷங்கள்லாம் விலகும். அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு பண்ணுறது கூடுதல் விசேஷம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வில்வ இலையை மகா சிவராத்திரி மாதிரி சிவபெருமானுக்குரிய நாட்களில் நம்ம வழிபாட்டுக்கு தாந்திரிக முறைகளுக்கு பயன்படுத்துகிறோன்னா அதோட சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. அதனால் ஒரே ஒரு இலை வில்வ இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு மலர். இந்த மலர் சில பேர் வீடுகளில் கிடைக்கலாம். கிடைக்காதவங்க என்ன மலர் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. சங்கு மலர், இந்த நீல சங்கு மலர்னு சொல்லுவாங்க. இது சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மலர். இந்த மலர் கிடச்சா விட்டுறாதீங்க. சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய மலர்களில் இந்த நீல சங்கு பூ ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மலர் சிவபெருமானுக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது நீங்கள் சிவபெருமானுக்காக காணிக்கையாக வைக்கிறதுக்காக அர்த்தம். இப்போ வைத்திருக்கக்கூடிய பொருட்களில் சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும், சில பொருட்கள் இருக்காது. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் குறைந்தது 3 பொருட்களாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது இந்த நீல சங்கு பூ மட்டும் கிடைக்கல அப்படின்னா விபூதி, வில்வ இலை, அப்புறம் சில்லறை நாணயம், இது எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த 3த்தையும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ கூட வைத்திருக்கக்கூடிய அந்த காவி துணி மேலே வைத்துட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் கூட எல்லா கஷ்டங்களும் விலகி வரும்னு சொல்லிட்டு அந்த துணியை அப்படியே மூட்டையாக தயார் செய்து பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ மாதிரியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மற்ற விளக்குகள்லாம் குளிர வச்சுட்டு வீட்டோட நிலைவாசல் பகுதியில், அதாவது மகா சிவராத்திரி இரவு ஆரம்பிக்குதுல பிப்ரவரி 26ஆம் தேதி, அந்த மகா சிவராத்திரி இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மூட்டையை நிலைவாசலில் வெளிப்பக்கமாக கட்டணும். அதாவது வெளிலேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்கள் பார்வை இந்த மூட்டை மேலே விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மூட்டையை கட்டி தொங்க விட்டுருங்க. அதில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி வருதுல்ல, மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி, அதில் ஏதாவது ஒரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் அந்த மூட்டையை பிரித்து பார்த்து பழைய பொருட்கள் எடுத்து கால் பண்ண விட்டுட்டு மறுபடியும் புது பொருட்களை சேர்த்து இந்த காவி நிற மூட்டையை மறுபடியும் தயார் செய்து எடுத்த இடத்துலையே வண்டி போய் வச்சுடுங்க. இவ்வளவு தான். இது செய்யறதால உங்கள் வீட்டுக்குள்ளே சிவகடாட்சம் அதிகமாகும். சிவகடாட்சம் அதிகமானாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் வெளியே போயிடும். நல்ல விஷயங்கள் உள்ள தானாக தேடி வரும். குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பத்தில் கூடிய பொருளாதார பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிகள பிரச்சனை, இது எல்லாமே காணாமல் போயிடும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.